ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு உங்களைத்தான் அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்கும்போது ஒன்று நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாரத்திலிருந்து, உங்களுடைய வருத்தத்திலிருந்து, உங்களுடைய வேதனையிலிருந்து, உங்களுடைய துக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு ஆறுதலை, சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இக்கட்டான மரணத்தின் கடைசி தருவாயிலே உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு இப்பொழுது உங்களை அழைக்கிறார். உங்களை வாழ வைக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை கனப்படுத்தும்படி, எங்கே வெட்கப்பட்டீர்களோ, எங்கே எல்லாவற்றையும் இழந்தீர்களோ அங்கே திரும்ப நாளத்தனையாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். கவலைப்படாதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள். உங்கள் எல்லா ஆறுதலுக்கான முடிவு இயேசு ஒருவரே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.